வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 சாட்டர்டே ஏப்ரல் 12th எபிசோடுடைய ஃபுல் ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாட்டர்டே எபிசோடில் 5 பேர் பாடியிருக்காங்க, நாளைக்கு 5 பேர் பாட போகிறாங்க. இது வந்து 1-on-1 ஃபைட் ஃபார் த ஃபைனல் அப்படிங்கிற 1-on-1. இந்த மாதிரி 3 1-on-1 நடக்கும், 3 வாரம் நடக்கும். இந்த 3 வாரத்தில் ஒவ்வொரு முறையும் ஒரு நேருக்கு நேர் மோதும் பொழுது ஒருத்தருக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கும். யார் 3 ஸ்டார் வாங்குறாங்களோ அவங்க வந்து டைரக்டாக ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் ஆவாங்க. அந்த ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு ஸ்டார் வாங்கினாங்கன்னா அவங்களுக்குள்ள இது நடக்கும், டை பிரேக்கர் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா 3 ஸ்டார் வாங்கின எல்லாரையுமே கொடுத்துட்டாங்க அப்படின்னா 5 பேர் டைரக்ட் ஃபைனலிஸ்ட் ஆயிடுவாங்க. அது வந்து எத்தனை பேர் 3 ஸ்டார் வாங்குறாங்கிறத பார்க்கணும்ல, அது முதல்ல பார்ப்போம். ஒரே ஒரு ஆள் 3 ஸ்டார் வாங்கினா பிரச்சனையே இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் வாங்கினா தான் இந்த டை பிரேக்கர். ஸோ இதை வந்து 1-on-1 அப்படிங்கிறப்ப மொத்தம் 10 பேர் இருக்காங்க, டாப் 10 இருக்காங்க. டாப் 10ல் 2 பேரை மோத போகிறாங்க. 5 பேர் மோதுவாங்க. 5 பேருக்கு இப்போ ஸ்டார் கிடைக்கும் இந்த வாரம். அடுத்த வாரம் ஒரு 5 பேருக்கு கிடைக்கும், அதுக்கு அடுத்த வாரம் 5 பேர் கிடைக்கும். ஒரே ஆளே 3 வாரமும் ஸ்டார் வாங்கினாங்கன்னா அவங்க தான் டைரக்ட் ஃபைனலிஸ்ட்டு. அதில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் வாங்குறப்ப தான் இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஸோ இந்த சாட்டர்டே 5 பேர் பாடியிருக்காங்க 1-on-1. யார் யார் பாடியிருக்கா, என்னென்ன பாடல் பாடியிருக்காங்க, யார் ஸ்டார் வாங்கியிருக்காங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை மிக சம்மர் ஆரம்பித்ததுனால ஒரு 3 பேருக்கு சண்டே எபிசோடில் வந்து முக்கியமான பரிசு வழங்க போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து சண்டே எபிசோடுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ சாட்டர்டே எபிசோடில் முதல்ல 2 பேர் பாடினவங்க யார் அப்படிங்கிறதையும் அதுக்குண்டான விஷயங்களையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1-on-1 லயனட் விசஸ் லயவர்ஷினி. ஸோ முதல்ல வந்து லயனட் தான் பாடினாங்க. இவங்க பாடினது வந்து கொஞ்சம் நிலவு கொஞ்சம் நெருப்பு. திருடா திருடா மணிரத்னம் இயக்கிய திருடா திருடா படத்துலேருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் அனுப்பமா பாடின பாட்டு. இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸான பாட்டு, ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இந்த பாட்டு. இந்த பாட்டல் பாடின விதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஆர்கஸ்ட்ரேஷன், அந்த பிக்சரைசேஷன் எல்லாமே இந்த பாட்டை வந்து வேற லெவலுக்கு தூக்கிட்டு போகும். இந்த பாட்டுங்கிறது வந்து லயனட்டுக்கு கேக் வாக் மாதிரி, அவங்களுடைய ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஜானரு. ரொம்ப அழகாக பாடினாங்க, செம்மையாக பாடினாங்க. எல்லோருமே மிரண்டு போயிட்டாங்க, எல்லாருமே கைத்தட்டி பாராட்டக்கூடிய அளவில் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அவங்களுக்கு போட்டியாக பாடினது வந்து லயவர்ஷினி பாடினது வந்து நேருக்கு நேர் படத்தில் மனம் விரும்புதே அப்படிங்கிற பாட்டு. தேவா இசையில் ஹரிணி பாடின பாட்டு, வைரமுத்து அவர்களுடைய வரிகளுக்கு ஹரிணி பிரமாதமாக பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு அவ்வளவு மெலடி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹிந்துஸ்தானி சாங் மாதிரி அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த பாடலை லயவர்ஷினி சூப்பராக பாடினாங்க. பட் ஆனால் அங்கங்கே சின்ன சின்ன குறைகள் இருந்தது அவங்க பாடினதில் அப்படின்னு சித்ராமா வந்து அந்த மிஸ்டேக்ஸை நோட் டவுன் பண்ணி அவங்க சொன்னாங்க, இதை பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. அதனால இந்த ரவுண்டை ஜெயிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா லயனட் ஜெயிச்சிட்டாங்க. லயனட்டுக்கு முதல் ஸ்டார் கிடைச்சிருச்சு. ஸோ இவங்க 3 ஸ்டார் வாங்கினாங்கன்னா இவங்க டைரக்ட் ஃபைனலிஸ்டாக வாய்ப்பு இருக்கு. இது முதல் வாரம், அடுத்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரம் 3 வாரமுமே இந்த நேருக்கு நேர் தொடரும். இந்த மாறி மாறி மோதுவாங்க, ஒரே ஆளோட மோத மாட்டாங்க, வெவ்வேறு போட்டியாளர்களோட நேருக்கு நேராக மோதுவாங்க. அடுத்ததா நஸ்ரீன் வெர்சஸ் சாரா ஸ்ருதி. இது வந்து கொஞ்சம் கடினமான போட்டி தான். ஏன்னா நஸ்ரீன் மாதிரி ஒரு சங்கீதம் தெரியாத ஆளுக்கும் சாரா ஸ்ருதிக்கும் மோதுறப்ப சாரா ஸ்ருதி ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக எதிர்பார்க்கக்கூடியது தான். பட் இது மாறும். அடுத்த வாரம் வேற போட்டியாளரோட மோதுவாங்க, அதுக்கு அடுத்த வாரம் வேற போட்டியாளரோட மோதுவாங்க. இது எல்லாருக்குமே நடக்கிறது தான். எப்படி நம்ம ஐபிஎல்ல வந்து எல்லா டீமும் எல்லாரோடையும் மோதுவாங்களோ அந்த மாதிரி இதில் பண்ண முடியாது. ஏன்னா 10 போட்டியாளர்னா அவ்வளோ மேட்ச் பண்ண முடியாது. ஸோ 3 வாரம் நடத்துகிறாங்க. இந்த முறை முதல்ல நஸ்ரீன் பாடினாங்க. ஸோ நஸ்ரீன் பாடினது வந்து தித்திக்குதே அப்படிங்கிற பாடல், வித்யாசாகர் மியூசிக்கில் சுஜாதா பாடின பாட்டு தித்திக்குதே. இவங்க ஜட்ஜாக கூட இருந்திருக்காங்க சூப்பர் சிங்கரில். அவங்க நஸ்ரீன் நல்லா பாடினாங்க, அவங்களுக்கு வந்து பெரிய அளவு குறை சொல்ல முடியாது. அவங்க வாய்ஸாக இருக்கட்டும், பாடின விதமாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே பாடினாங்க முதல்ல. அதுக்கப்புறமாக சாரா ஸ்ருதி அவங்க பாடினது வந்து ஆஹா படம். அதில் வந்து முதலில் பார்த்தேன் காதல் வந்ததே. இந்த பாட்டு வந்து ஒரு ஹிந்தி படத்துடைய பாட்டு, அதை அப்படியே எடுத்து போட்டிருப்பார் தமிழில். அதை வந்து குமார் சனு பாடியிருப்பார் ஹிந்தியில், அதை தமிழில் KS சித்ரா, ஹரிஹரன் 2 பேரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. இந்த பாடலை வந்து சாரா ஸ்ருதி அவ்வளோ சூப்பராக பாடினாங்க. எல்லோருமே வியந்து அவங்க பாடலுக்கு கைத்தட்டி பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. சாரா ஸ்ருதி தான் ஜெயிச்சாங்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. அவங்களுக்கு ஒரு ஸ்டார் வழங்கப்பட்டது. ஸோ சாரா ஸ்ருதி 3 வாரமும் 3 ஸ்டார் வாங்கினா
ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து டைரெக்டாக ஃபைனல் போயிடுவாங்க. டிக்கெட் டு ஃபினாலே அப்படின்னு இதை சொல்லுவோம். அந்த 3 ஸ்டார் வாங்கினா டைரெக்டாக டிக்கெட் அவங்களுக்கு. இதில் என்னன்னா இவங்களுக்கும் ஆதியாக்கும் மோதுறதுல யார் ஜெயிக்கிறா, 2 பேரையும் மோத விடுவாங்களா, இந்தியா பாகிஸ்தானை குவார்டர் ஃபைனல்லையே மோத விடுவாங்களா, இல்லை ஃபைனல் வரையே கூட்டிகிட்டு போவாங்களா, அதில் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சுப்பாங்களான்னு தெரில. ரொம்ப கடுமையான போட்டியாக இருக்குது இவங்க மோதுறது. அதாவது ஆஷஸில் இங்கிலாந்து விசஸ் ஆஸ்திரேலியா, இந்தியா பாகிஸ்தான் மாதிரி பயங்கரமான ரைவலரியாக இருக்கும். இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஃபைனல் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 பேரையும் மோத விடாமல் ஃபைனலில் பார்த்துக்கலான்னு கொண்டு போனாங்கன்னா அதுவும் ஒரு வகையில் நல்ல டாக்டிக்ஸாக தான் இருக்கும். பார்ப்போம் விஜய் டிவி என்ன பண்ண போகிறாங்கன்னு. அடுத்ததாக ஜோஷிகா விசஸ் ரிதன். இதில் வந்து ஜோஷிகா மட்டும்தான் பாடினாங்க. ஏன்னா ஒரு எபிசோடுக்கு 5 பேரை பாட விடுறாங்க, மொத்தம் 10 பேர். முதல்ல இதில் வந்து ஜோஷிகா நினைத்து நினைத்து பார்த்தேன், யுவர் சங்கர் ராஜா மியூசிக்கில், நான் முத்துக்குமாரோட வரிகளில், செல்வராகவன் இயக்குன படம் காதல் கொண்டேன். அதில் வந்து நினைத்து நினைத்து பார்த்தேன், அதுவும் யுவனும் ஸ்ரேயா கோஷலும் சேர்ந்து ஒர்க் பண்ண பாட்டு. ஸ்ரேயா கோஷல் அவ்வளவு அழகாக பாடியிருப்பாங்க. அவங்களோட வாய்ஸாக இருக்கட்டும், அவங்க பாடின விதமாக இருக்கட்டும், அந்த ஃபீலாக இருக்கட்டும், அதுக்கு ஈக்குவலாலாம் பாடுறது அவ்வளவு கடினமான விஷயம். அதை வந்து ஜோஷிகா ரொம்ப நல்லா பாடினாங்க. இருந்தாலும் அவங்க பாடினதில் என்னன்னா கொஞ்சம் வாயை திறந்து பாடணும், அப்போ தான் லிரிக் குவாலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு குறைய மட்டும்தான் சித்ராமா சொன்னாங்க. ஸோ இதற்கு அடுத்து இவர் தான் ரிதன், அவர் வந்து சண்டே எபிசோடில் தான் பாடுவார். அப்போ தான் தெரியும் இந்த ஜோஷிகா விசஸ் ரிதனில் யார் ஜெயிச்சான்னு. ஸோ இப்போதைக்கு நடந்து முடிந்த 2 பேட்டில், முதல் பேட்டிலில் வந்து லயனட் ஜெயிச்சிருக்காங்க, 2வது பேட்டிலில் சாராஸ்வதி ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த பேட்டிலில் யார் ஜெயிக்கிறா, இந்த 3 வாரத்தில் யார் 3 ஸ்டார் வாங்குறா, யார் டைரக்ட் ஃபைனலுக்கு போகிறாங்கிறது நமக்கு இன்னும் 2 வாரங்கள் நம்ம காத்திருக்கணும். அதுக்கு சாட்டர்டே எபிசோட இன்னைக்கு பார்த்துட்டோம், சண்டே எபிசோட நாளைக்கு ரிவ்யூவை நாளைக்கு பார்ப்போம்.